ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட நமக்குள்ள என்ன ஆசை இருக்குது? வேதனை இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும், சமாதானத்தோடு கூட வாழணும், அப்படி தானே ஆசைப்படுறோம். இன்றைக்கி வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் அது வேதனையை கொண்டு வராததாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் வருகிற வருமானத்தில் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற வருமானத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார், இந்த வருமானம் எனக்கு போதும், இந்த வருமானத்தில் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் போதும், இந்த வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுக்குறத கர்த்தருக்கு கொடுத்துட்டு எனக்குரியதை எனக்கு வாழ ஆண்டவர் கிருபை தருவார்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு வேதனையே வராது. இன்றைக்கி அநேகருக்கு வேதனையாக வருது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. வேலை பார்க்கிற இடத்துல தேவையில்லாத லஞ்சங்கள், ஊழல்கள், அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி ஏழைகளை அபகரிக்கிறது, ஏழைகளை ஒடுக்குகிறது, ஏழைகளை துன்பப்படுத்துகிறது. நம்ம நினைக்கிறோம் பணம் எப்படி வந்தால் என்ன, பணம் இருந்தால் தானே வாழ முடியும், பணம் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி அநியாய சம்பாத்தியம் ஒன்றுக்குமே என்ன செய்யாது, உதவாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி எத்தனை லட்சம் சம்பாதித்தாலும் சரி, எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எத்தனை வீட்டை கட்டினாலும் சரி, நீ சந்தோஷமாக இருக்க முடியாது, நீ சமாதானமாக இருக்க முடியாது. வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாய். நீ ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கலாம், வசதி வாய்ப்போடு கூட இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் நீ ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறதை போல காண்பித்து கொள்ளலாம், சந்தோஷத்தோடு இருக்கிறதோடு கூட காண்பித்து கொள்ளலாம். ஆனால் உனக்குள் ஒரு கேள்வியை கேட்டுப்பார், இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம், இந்த மேன்மை எப்படி வந்தது என்று சொல்லி கேட்டுப்பார். நீ ஆண்டவர் தந்துதான் உன் ஆசீர்வாதம் வந்ததா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் தராதபடிக்கு மற்றவருக்குள்ளதை நான் அபகரித்து கொண்டேனா என்று சொல்லி கேட்டுப்பார். இந்த வேதனை எதற்கு வந்திருக்கிறது? நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வேதனை என்னால் தாங்க முடியலை, இந்த பாடு என்னால் தாங்க முடியலை, இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியலை, இந்த பிரச்சனையிலேருந்து என்னைக்கு விடுபட போகிறேன், இந்த போராட்டத்திலேருந்து என்னைக்கு விடுபட போகிறேன், இந்த கவலையிலேருந்து என்னைக்கு விடுபட போகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் தந்ததை நம்ம என்ன செய்யணும்? அதில் தான் நிறைவு இருக்குது. கர்த்தர் தராததாக இருந்ததுன்னா சகைவு போல ஆண்டவர் அவனை தொடும்போது, ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சகைவுக்குள்ளே அந்த உண்மையான ரட்சிப்பு வந்தது, உண்மையான மனமாற்றம் வந்தது. அன்னைக்கு தான் வேதனை உள்ள வாழ்க்கையே அவனுக்கு மாறினது. இன்றைக்கி வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை மாறுவதற்கு உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அந்த வேதனையை கூட்டாத தேவன் அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் இருக்கும்போது, எனவே உங்களை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து பார்த்து குறைகளை நீங்கள் தூக்கி எறியுங்கள், குறைகளை திரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வேதனையில் ஒரு மாற்றம் வரும். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகள் தங்களையே நிதானித்து பார்க்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.